ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேணியின் எண்ணங்கள். இந்த ஏசிக்கு வந்த வாழ்வு என்னன்னு தெரியல. இந்த கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்க இந்த சர்வீஸ். இதோ வரேன், நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன், மதியானத்துக்கு வரேன், காலையில் வரேன், இங்கே இருக்கேன், ஆந்திவே அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஏசி ரொம்ப கூலிங் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க இன்னும் வரல. அவங்க என்னவோ நமக்கு வந்து சும்மா வந்து பண்ணி தர மாதிரி அத்தனை கதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னமும் வந்த பாடு இல்லை. சரி, நம்மளே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கழட்டி பார்த்தாரு. ஸோ லைட்டாக வந்து எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வந்து கூலிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஆனால் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. அதுவும் இந்த சம்மரில் வந்து அவங்களுக்குமே வேலை அதிகமாக இருக்கும் போலகு. தோ வரேன்னு வந்து காரணம் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் வருவாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து அவங்க க்ளீன் பண்ணி போட்டால் தான் இன்னும் நல்லா வந்து ஃபுல்லாக வரும் போலகுது ஏசி. ஸோ அதையும் பார்த்துட்டு ஸோ அது எடுத்து வச்ச இடம் எல்லாம் ஃபுல்லாக குப்பி ஆயிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு வேலையாயிடுச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு மோர் சாதம், அது கூட வந்து பொட்டேட்டோ வந்து நான் வந்து பொரியல் மாதிரி வந்து பண்ணிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக வந்து இருந்தது. மதியம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.